அமெரிக்கா என்ற ஒரு வல்லரசு அங்கே பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கும் பொழுது அதன் முன்னால் மண்டியிடாமல் எனது டீம், எனது தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சி பொங்க அந்த குழுவை அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய கப்பற்படை முற்றுகை, அதாவது அந்த ஹோர்முஸ் வளைகுடா இங்கெல்லாம் கப்பற்படை முற்றுகைப்பட்டிருக்காங்க இல்லையா, அதை மீறி நாங்கள் எண்ணெயை கொண்டு வருவோம் என்று சொல்லி ஈரான் முடிவு பண்ணியிருக்கு. அப்படி வாங்கும்போது, விற்கும்போது, அவர்களுடன் வியாபாரம் செய்யும் போது, வர்த்தகம் செய்யும் போது நாங்கள் எதில் கொடுப்போம்? யுவானில் தான் கொடுப்போம். டாலரை தூக்கி எறிந்து விட்டார்கள் ஸ்பெயின். பாலஸ்தீனுடைய சிறு குழந்தைகளை துன்புறுத்துற மாதிரி வீடியோவை அவனே விட்டு இஸ்ரேல்காரனே வெளியே விடுறாங்க. இதை சவுத் கொரியா எந்த மனிதர்களும் கண்டனம் தான் செய்வாங்க. சவுத் கொரியா கண்டம் பண்ணுகிறது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக இன்றைய தினம் உங்களோடு குறிப்பாக வளைகுடாவில் நடக்கும் யுத்தம் பற்றிய செய்திகளை சிறிது நேரம் விவாதிக்கலாம். முதல்ல ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு, பார்த்துடுங்க. நல்ல செய்திங்கிறத விட இந்த மகிழ்ச்சிகரமான ஈரான் மக்கள் எப்படி சில விஷயங்களை அணுகுகிறார்கள், பார்க்கிறார்கள் என்பது பற்றி. எப்படின்னு சொன்னால் பாகிஸ்தானோடு ஒரு பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் பண்ணி அமெரிக்கா அங்கே பாகிஸ்தான் ஏற்பாடு பண்ண ஒரு பேச்சுவார்த்தை 21 மணி நேரம் நடந்தது. அந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட இல்லை, முழுவதுமாக தோல்வியடைந்த நிலையில் ஈரானுடைய அந்த குழு, அக்ராச்சி வெளிநாட்டு அமைச்சர் அந்த தலைமையில் உள்ள குழு திரும்பி வந்துகிட்டு இருந்தது. அப்போ அந்த குழுவுக்கு பேர் என்ன தெரியுமா? மினாப் 168 நெகோசியேஷன் டீம். அப்படின்னா என்ன? மினாப் 168 நெகோசியேஷன், அதாவது பேச்சுவார்த்தை குழுனா, மினாப்ங்கிற அந்த பள்ளி, அந்த இடத்துல உள்ள அந்த பள்ளி மீது அமெரிக்கா முதலில் குண்டு வீசி 168 குழந்தைகளை கொன்றார்களே, அந்த இடம், அந்த பள்ளி, அந்த 168 பெண் குழந்தைகள், இதுதான் அவர்கள் வைத்திருக்கிற பெயர். மினாப் 168 நெகோசியேட்டிங் டீம், பேச்சுவார்த்தை குழு என்று. அது திரும்பி வந்திருக்கிறது. ஒரு பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்த நிலையிலே திரும்பி வந்திருக்கிறது. அப்போ திரும்பி அங்கே விமான தளத்திலிருந்து திரும்பி வந்த பொழுது, அது விமான தளத்தில் போய் பேச்சுவார்த்தை நடந்து அதெல்லாம் அது ஒரு வேறு கதை. அது பல்வேறு கிளைக்கதைகள் இருக்கின்றன. இதை இப்போ நம்ம பார்க்க போகிறது, திரும்பி வந்த உடனே ஈரான் அந்த மக்களெல்லாம் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு அந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெறவில்லை. அதாவது தோல்வின்னு நம்ம சொல்ல முடியாது, வெற்றி அடையாத நிலையிலே அவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை மிகவும் ஒரு உற்சாகத்தோடு வாழ்த்தி வரவேற்கிறார்கள். ஒரு செலிப்ரேஷன் மூடில் அவங்க இருக்கிறாங்க. என்ன தெரியுமா? அதற்கு காரணம், அமெரிக்கா என்ற ஒரு வல்லரசு அங்கே பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கும் பொழுது அதன் முன்னால் மண்டியிடாமல் எனது டீம், எனது தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சி பொங்க அந்த குழுவை அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். இது உலக நாடுகளில், நம்மை போன்ற நாடுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடம், கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அந்த மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்கிறது என்பதை முதல் செய்தியாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அப்புறம் இன்னொரு செய்தி, இது ஈரானுடைய அந்த போரில் இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நெத்தன்யாகு சொல்லியிருக்கிறார், ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு. எங்களை ஆன்லைனில், அதாவது சமூக ஊடகங்களில், ட்விட்டரில், மற்றபடி ஃபேஸ்புக்கில்
இது போன்ற விஷயங்கள் ஆன்லைன்ல கேலி செய்பவர்கள் எவரையும் நாங்கள் வேட்டையாடுவோம், கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெதன்யாகு அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு பதில்கள் நிறைய எப்படி வந்திருக்குன்னா, நீ எத்தனை பேரை தான் கொல்ல போற, உலகத்துல எவ்வளவு பேர் தான் உன்னால கொல்ல முடியும் என்கின்ற பதில்கள் வந்திருக்கு. இருந்தாலும் நான் இங்கே சொல்லுவது, அந்த தலைவரினுடைய, இஸ்ரேல் தலைவரினுடைய அந்த கேரக்டரை, அது எப்படிப்பட்ட கேரக்டர், எப்படிப்பட்ட குணம் என்பதை உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் இதை நான் அறிவிக்கிறேன். அடுத்தது இன்னொரு களத்தை கொஞ்சம் திருப்பிக்கிடுவோம். களம் வேறு ஒரு இடத்திற்கு, காசாவுக்கு போவோம். நூற்றுக்கணக்கான கள செயல்பாட்டாளர்கள் ஆண்களும் பெண்களுமாக இன்றைக்கு காசாவில் மக்கள் படுகொலை செய்யப்படுகின்ற அந்த கடற்கரைக்கு பல தோணிகளில், போட்டுகளில் பல நாட்டு கொடிகளுடன், பல்வேறு நாட்டு கொடிகளுடன் நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே, இளைஞர்கள் அங்கே செல்கிறார்கள், அங்கே சென்று இறங்குகிறார்கள் என்ற செய்தி, பல்வேறு உதவிகளோடு என்ற செய்தி. மனிதம் இறக்கவில்லை என்பது தெளிவாகிறது. எத்தனையோ பேர் கூளை கும்பிடு போட்டாலும், அமெரிக்கா இருக்கிற திசையை நோக்கி வணக்கம் செலுத்தினாலும், இஸ்ரேல் மேல் கைவோட்டு குலாவினாலும், இப்படிப்பட்ட மக்கள் இருப்பதனால்தான், ஈரான் மக்கள் இருப்பதனால்தான், இவர்களுக்கு உதவி செய்யும் சீனாவும் ரஷ்யாவும் இருப்பதனால்தான், உலகம் முழுக்கவும் பெரும் கோடிக்கணக்கான மக்கள் இவர்களுக்கு ஆதரவாக இருப்பது, ஆப்பிரிக்க நாடுகள், இதனால்தான் மனிதம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தோழர்களே. இந்த செய்தியோடு அடுத்த ஒரு செய்தி, ஸ்பெயின், அதாவது ஈரானோடு ஸ்பெயின் ஒரு முடிவு, ஸ்பெயினுடைய பிரதம மந்திரி பெட்ரோ அவர் அறிவிச்சிருக்கிறாரு, ஈரானோடு இனிமேல் நாங்கள் வர்த்தகம் செய்ய முடிவு செய்து விட்டோம். அதுவும் எப்படின்னு சொன்ன, அந்த வர்த்தகம் என்பது இனிமேல் அது டாலரில் இருக்காது, அது யுவானில் தான் இருக்கும் என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுடைய கப்பற்படை முற்றுகை, அதாவது அந்த ஹோர்முஸ் வளைகுடா அங்க இங்கெல்லாம் கப்பற்படை முற்றுகைப்பட்டிருக்காங்க இல்லையா, அதை மீறி நாங்கள் எண்ணெயை கொண்டு வருவோம் என்று சொல்லி ஈரான் முடிவு பண்ணியிருக்கு. அப்படி வாங்கும்போது, விற்கும் போது, அவர்களுடன் வியாபாரம் செய்யும் போது, வர்த்தகம் செய்யும் போது நாங்கள் எதுல கொடுப்போம்? யுவானில் தான் கொடுப்போம். டாலரை தூக்கி எறிந்து விட்டார்கள் ஸ்பெயின். அப்போ ஐரோப்பிய யூனியனில் இது போன்ற முடிவெடுத்த முதல் நாடு. இது டாலருடைய மதிப்பை வெகுவாக பாதிக்கும். அப்போ இந்த மாதிரி டாலரை தூக்கி எறிஞ்சாச்சுன்னா ஒரு நாடு, அந்த நாடு மீது பொருளாதார தடையை ஏற்படுத்த முடியாது. ஏன்னா அவன் டாலர்ல போட்டா தான், டாலர்ல போனா அவங்க பேங்குக்கு போகும், பேங்குக்கு போனா அமெரிக்கா கட்டுப்படுத்தும். பேங்குக்கே வரல, அமெரிக்காவுடைய பேங்கினுடைய கட்டுப்பாட்டுக்கே இல்லை, இது யுவான்களுடைய கட்டுப்பாட்டு அங்க போகும்போது, சீனாவுக்கு போகும்போது எந்த பொருளாதார தடையும், எவ்வளவு வாங்குறாங்க, எவ்வளவு விற்கிறாங்க, ஒன்றும் தெரியாமல் போய்விடும் என்கின்ற ஒரு நிலை அமெரிக்காவுக்கு கண்கட்டி விட்ட மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது ஸ்பெயின் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். அடுத்து இன்றைக்கு இன்னொரு வருத்தமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தோனேஷியா அமைதிப்படை வீரர், யுஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், அமைதிப்படைன்னு சொல்லுவோம், நம்ம கூட இங்கிருந்து இலங்கைக்கு போனாங்க. அதுபோல் ஒரு அமைதிப்படை வீரர் ஒருத்தர், ஒரு இளம் வயது, ஒரு சின்ன குழந்தையோட அப்பா அந்த படத்துல இருக்கு. அவர் குண்டு வீசி, இஸ்ரேலுடைய குண்டு வீச்சுக்கு கொல்லப்பட்டிருக்கார். அமைதிப்படைகளையும் லெபனானில் தேடி தேடி கொள்கிறார்கள் இஸ்ரேல் என்ற ஒரு செய்தி. அப்புறம் அதாவது விநாச காலே விபரீத புத்திமாங்க. இந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும், அதாவது அந்த நாசகாலம் வந்துட்டா அவங்க புத்தி எல்லாம் விபரீதமா தான் போய் ஒவ்வொன்றும் முடிவெடுப்பார்கள் போல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, சவுத் கொரியாவினுடைய தலைவர் ஜனாதிபதி லீ ஜெய் மிங் அவர் ஒரு விஷயத்தை இஸ்ரேலுக்கு கண்டம் பண்ணியிருக்காரு. என்ன கண்டம்னு சொன்னா, அந்த இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ், துருப்புகள், இராணுவ வீரர்கள் பாலஸ்தீனுடைய சிறு குழந்தைகளை துன்புறுத்துற மாதிரி வீடியோவை அவனே விட்டு இஸ்ரேல்காரனே வெளியே விடுறாங்க. இதை
சவுத் கொரியா எந்த மனிதர்களும் கண்டம் பண்ணம் தான் செய்வாங்க. சவுத் கொரியா கண்டம் பண்ணுகிறது. ஏன் சவுத் கொரியான்னு நான் அழுத்தி சொல்வதற்கான காரணம், சவுத் கொரியா ஏசியாவில் அமெரிக்காவினுடைய மிக நட்பு வாய்ந்த நட்பாக இருக்கக்கூடிய நாடு. ஜப்பான் கூட கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. சவுத் கொரியா மிக நட்பாக இருக்கக்கூடிய நாடு. அந்த நாட்டினுடைய அந்த தலைவர் அவர் அது போல சொல்லியிருக்காருன்னு உடனே இஸ்ரேல் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. சின்ன விஷயங்கள்லாம் இதை மாதிரி பெருசுப்படுத்திட்டு இருக்கிறாதீங்க, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமாக அவங்க திட்டிருக்கிறாங்க. அப்போ இது போன்ற ஒரு விஷயங்களை, அதாவது அமெரிக்காவோட நட்பு நாடு கூட்டங்கள்ல சவுத் கொரியாவும் இருக்கு, இஸ்ரேலும் இருக்கும். தன்னுடைய நட்பு நாடுகள் கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நாட்டை பற்றி, இஸ்ரேலை பற்றி சவுத் கொரியா பேசுதுங்கன்னா அது ஒரு துணிச்சல் வேணும். அப்போ அவர்களுடைய இருவருக்கும் இடையே அந்த நாட்டுக்குடைய உறவு சீரழிந்து கொண்டு இருக்கிறது. மிக மோசமான செய்தியாக அது மோசமான நிலைமைக்கு வந்து விட்டதுங்கிற விஷயத்தை கூட நாம் பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு செய்தி, ஈரான் ஒரு படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க, ஃபுட்டேஜ் வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஈரானிய புரட்சி படை 2 அமெரிக்க டெஸ்ட்ராயர் அது ஒரு வகையான போர்க்கப்பல், அந்த இராணுவ கடற்படை கப்பல் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதை வந்திருக்கும்போது அதை வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. 1, 2, 3 உனக்கு இறுதி வார்னிங் கொடுக்குறோம், ஓடிடு இல்லாட்டா தாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது உடனே அந்த கப்பல் 2 கப்பல்களும் திரும்பி போய்விட்டன. இதை தான் ட்ரம்ப் என்னுடைய கப்பல்கள் உள்ளுக்கு போய் கடந்து போய்விட்டது என்று ஒரு மேற்கத்திய பல்வேறு ஊடகங்கள் பொய் பிரச்சாரம் செய்கின்ற செய்தியை கூட நாம் பார்க்கிறோம். அப்புறம் கனடாவினுடைய பிரதமர் PM கார்னி அவர் ஒரு செய்தி சொல்றாரு. என்னன்னா, உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, அது மெதுவாக மாறவில்லை, திடீரென்று மாறி இருக்கிறது. ஆனா இன்னும் சிலர் இந்த உலகம் மாறி இருப்பதை மறுக்கிறார்கள். உலகம் பழைய உலகத்திலேயே தாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக இன்னும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலி பெருங்காய டப்பா மாதிரி அதுல இன்னும் வாசம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல, அதுபோல அவர்கள் எல்லாம் இந்த பழைய காலத்திற்கு வந்துராதா அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அப்படியே தான் இருப்பார்கள். இது யார் அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ மற்ற பல நாடுகளையோ சொல்றாங்க. ஏன்னா அமெரிக்கா டாப்ல இருந்துகிட்டு இருந்த இன்றைக்கு அவர்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஈரான் மற்ற உலக நாடுகள் எல்லாமே அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் வெறுக்கக்கூடிய நிலையில் வந்துவிட்டது. திடீர்னு ஒரு சேஞ்சு. இந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அந்த குண்டு போட்டாங்களே ஈரான் மேல, அந்த குண்டு போட்டு அயத்துல்லா கொமேனியை கொன்னாங்களே, அந்த 128 குழந்தைகளை கொண்டாங்களே, அதற்கு பின்னால் உலகம் திடீரென்று மாறிவிட்டது அப்படிங்கிற செய்தியை இன்றைக்கு கனடாவினுடைய பிரதமர் கார்னி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாம இன்னொரு முக்கியமான ஒரு அறிவிப்பையும் திட்டத்தையும் வெளியிட்டிருக்கிறார். அதுல என்னன்னு கேட்டா, எனக்கு கூட அதை படிச்ச உடனே ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அதிர்ச்சி தான். ஏன்னா அந்த செய்தி எனக்கு இதுவரைக்கும் தெரியாது. இதுவரை அவர் அறிவித்த அறிவிப்பு, அமெரிக்காவிற்கு 70% அதாவது இராணுவத்திற்கான, எங்கள் நாட்டினுடைய கனடாவினுடைய இராணுவத்திற்கான பாதுகாப்பு அந்த எக்ஸ்பெண்டிச்சர் செலவினத்தை 70% அமெரிக்காவிற்கு இதுவரை கனடா கொடுத்து வந்திருக்கிறது. இனிமேல் அதை கொடுக்க மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார். அந்த 70% அந்த பணத்தை வைத்து நாங்கள் இங்கே உள்ள எங்களுடைய ஏற்றுமதிகளை பெருக்குவதற்கும் மற்ற பல்வேறு விதமான தொழில்களை வளங்களை பெருக்குவதற்கும் நாங்கள் பயன்படுத்துவோம் என்று கனடாவினுடைய பிரதமர் சொல்லியிருக்கிறது. மற்றும் ஒரு மகிழ்ச்சிகரமான, அமெரிக்காவிற்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக நாம் பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க, டச்சு நாட்டினுடைய அந்த சீஃப் தலைவர் சொல்லியிருக்கிறாரு, ஐரோப்பா ஒரு அமெரிக்க இராணுவத்தை அதனுடைய உதவி இல்லாமல் அதை ஓரம் கட்டிவிட்டு, முக்கியமாக
சுய ஆதிபத்தியத்தோடு சுயேட்சையாக தங்களுடைய பாதுகாப்புக்கான அந்த உத்தரவாதத்தை ஏற்படுத்துவதற்கான நிலையை அதற்கான திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய குண்டை டச் தலைவர் சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் உலக ரீதியான ஒரு அரசியலே மிகப்பெரிய ஒரு மாற்றம். இந்த யூரோப்லாம் அமெரிக்காவினுடைய அந்த பாதுகாப்பு கொடைக்கு கீழே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதனாலதான் நேட்டோன்னு நம்ம அதெல்லாம் சொல்றோம். அதெல்லாம் இனிமேல் நாங்கள் அமெரிக்கா இராணுவத்தை ஒதுக்கிவிட்டு நாங்கள் செய்ய போகிறோம் என்ற ஒரு விஷயம். அப்போ இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிட்டு இல்லையா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும். அந்த தோல்வி அடைஞ்ச உடனே ஈரான் ஒரு அறிவிக்கை, ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கு, என்ன நடந்தது என்னன்னு சொல்லிட்டு. அதுல அவங்க சொல்லியிருக்கிறாங்க, மிக அதிகப்படியான கோரிக்கைகளையும் அதாவது சட்டவிரோதமான நிபந்தனைகளையும் அவர்கள் விதிக்காமல் இருந்திருக்க வேண்டும். அது எப்படியான கோரிக்கைகள் என்று அவர்கள் சொல்வது, அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்களாம். அது மட்டும் இல்லாம இஸ்ரேலை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்களாம். இந்த சட்டவிரோதமான நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு எப்படி ஈரான் அவர்களோடு அந்த பேச்சுவார்த்தையில் இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்லியிருக்கிறாங்க, இதற்கான போர்ல இவர்கள் தாக்கிய ஈரானுடைய அந்த வளங்களையும் பாலங்களையும் கட்டிடங்களையும் தொழிற்சாலைகளையும் எண்ணெய் வளங்களையும் தாக்கியதற்கான ஈடை கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார்கள். அத அமெரிக்கா இப்படி நீங்க கேட்டிருக்கிறத இந்த கோரிக்கையை கைவிட்டணும்னு சொல்றாங்க. எனவே 3 விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அமெரிக்கா. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அணுசக்தி திட்டத்தை கைவிடணும். இன்னொன்னு இஸ்ரேலை அங்கீகரிக்க வேண்டும். 3 எங்கிட்ட பணம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3ஐயும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற ஒரு விஷயத்தை தான் நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தது ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்வே நாடு இருக்க, அதாவது நார்வே ஸ்வீடன் சொல்லிட்டு ஸ்காண்டினேவியா நாடுகள் ஐரோப்பால மேல இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த நார்வே நாடு இஸ்ரேல் உலக அளவிலே இஸ்ரேல் ஐசோலேட் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் அது குழப்பத்தையும் அமைதியின்மையையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எது? இஸ்ரேல் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஐரோப்பாவில் உள்ள ஒரு முக்கியமான நாடான நார்வே சொல்லி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி பார்த்துடுங்க. அதாவது சர்வதேச நீதிமன்றத்துல காசாவில் மக்களை இன அழிப்பு செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்று தென்னாப்பிரிக்கா வழக்கு போட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வழக்கில் தானும் சேர்ந்து கொள்வதாக கத்தார் அறிவித்திருக்கிறது என்பது ஒரு முக்கியமான செய்தியாக நாம பார்க்கிறோம் சர்வதேச நீதிமன்றத்துல. அப்புறம் ஈரான் இன்னொரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கு. அந்த முக்கியமான முடிவுல ஈரான் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதாவது ஈரானுடைய பாராளுமன்றத்துல 250 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அந்த 250 உறுப்பினர்களும் ஏகோபித்த முடிவை என்ன எடுத்திருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஹோர்முஸ் வளைகுடாவை இனி எந்த கப்பலும் கடக்க வேண்டும் என்று சொன்னால் டாலரில் இனி கொடுக்கக்கூடாது. அது ஏற்கனவே சொன்னாங்க. அது யுவான்ல கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஈரானுடைய கரன்சியான ரியாலில் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. உலகினுடைய 20 விழுக்காடு, உலகத்திலேயே பயன்படுத்தக்கூடிய எண்ணெயில 20 விழுக்காடு அந்த ஹோர்முஸ் ஜலசந்தி வெளியே தான் வருது. 35% எரிவாயு அந்த இடத்து வெளியே தான் கப்பல்ல வந்துகிட்டு இருக்குங்கிறதையும் நாம பார்க்கக்கூடிய. அதே மாதிரி ஒரு முட்டாள்தனமானவா அல்லது நான் முதலே சொன்னேன் இல்லையா, விநாசகால விபரீத புத்திங்கிற மாதிரி அமெரிக்கா ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஹோர்முஸ் துறைமுகத்தை அந்த ஒவ்வொரு கப்பலுக்கும் பணம் கட்டியாச்சுன்னு சொன்னா ஈரான் திறந்து விடுது, அதுல ஒவ்வொரு கப்பலா போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுது,
அந்த ஹோர்மூஸ் துறைமுகத்துக்கு எந்த நாட்டு கப்பலாவது அந்த அந்த துறைமுகம் இல்லை, அந்த அந்த ஜலசந்திக்கு சென்றால் அல்லது அங்கிருந்து பணம் கட்டி வெளியே வந்தால் அந்த கப்பலை தாக்குவோம் என்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எவனும் பணம் கட்டி அங்க போகக்கூடாது. அதாவது ஈரான் போக்குவரத்தை, கடல் போக்குவரத்தை முடக்குதுன்னு சொன்னாங்க. ஈரான் பணம் கட்டிட்டு டோல்கேட் மாதிரி வச்சு விடுறேன்னு சொல்றான். நீ அங்க டோல்கேட் கொடுக்க கூடாது, அப்படின்னா எதுவும் போகக்கூடாது, எல்லாத்தையும் நான் அடிச்சு உடைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாண்டை, ஒரு நிலைப்பாட்டை அமெரிக்கா எடுத்திருக்கிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு அழிவு தரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி, இந்த செய்தியை இது ஒரு கொஞ்சம் பெரிய செய்தி இருந்தாலும் ஒரு ஆய்வு மாதிரி இருக்கக்கூடிய செய்தி இது. தோழர்கள் நீங்க அதை பார்க்கணும். இது என்னன்னு சொன்னா, அமெரிக்காவில் உள்ள ஒரு ஆய்வாளர் இந்த செய்தியை எழுதி இருக்கிறார். அது ஒரு ஆய்வு செய்தி மாதிரி அமெரிக்கா மக்களினுடைய நிலைப்பாட்டிலிருந்து அது இருக்கும். ஆனால் அதில் உள்ள உண்மைத்தன்மையை நாம் பார்க்க வேண்டும். அவங்க சொல்றாங்க, இந்த ஏவுகணையெல்லாம் மறந்துருங்க, வரைபடங்களை எல்லாம் மறந்துருங்க. இந்த அதாவது பயன்படுத்தப்பட்ட மிக அழிவுகரமான ஆயுதம் கூட ட்ரோன் அல்ல, அதை விட ஒரு அழிவுகரமான நாசம் தரக்கூடிய ஒரு ஆயுதத்தை ஈரான் பயன்படுத்தி இருக்கிறது. என்ன ஆயுதம்னு சொன்னா, ஒரு நகைச்சுவை படம் ஒன்று, ஒரு மீம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஈரான் போட்டிருக்கு. அந்த படத்துல அது என்ன போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க ஜனாதிபதியத்துடைய டிக்னிட்டி, கண்ணியத்தை கலைச்சி, அந்த பக்கம் கண்ணியத்தை கலைச்சி அதை ஒரு மோசமா அந்த ட்ரம்ப் அந்த படம் காமிக்கி, அதே நேரத்துல உலக வல்லரசாக ஈரான் எழுந்து நிற்கக்கூடிய அந்த மீம்ஸ். ஒரு பக்கத்துல அமெரிக்காவை காலி பண்ணக்கூடிய, ட்ரம்ப்பை காலி பண்ணக்கூடிய அந்த மீம்ஸ், இன்னொரு பக்கத்துல ஈரான் வல்லரசாக மாறி இருக்கிறது என்பதை கொண்டாடக்கூடிய ஒரு படம். இதை பார்த்து இது போர் ஒரு வெற்றியாக இருக்கும் என்று அங்கு அமெரிக்காவுடைய அந்த அந்த ஊடகவியலாளர் சொல்றாரு. போர் ஒரு வெற்றியாக இருக்கும் என்று எங்களுக்கு கூறப்பட்டது, அதற்கு பதிலாக சண்டை நின்றதுன்னு நாங்க நினைச்சோம், ஆனா இங்க சரண்டர் ஆயிருக்கிறாங்க. இவ்வளவு ஆழமான அவமானம் அது ஏற்பட்டிருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. பென்டகன் இந்த அவசரமான இந்த காட்சிகளை இந்த ஈரான் அனுப்பிக்கொண்டு லட்சக்கணக்கில் இது போன்ற படங்கள் அனுப்புறாங்க. இதையெல்லாம் அவசரமாக நீக்குவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கின்றது. ஈரான் போர்க்களத்துல வாரில் மட்டும் ஜெயிக்கவில்லை, மேற்குலக நாடுகளின் உளவியல் ரீதியாகவும் அவர்களை அந்த உளவியல் போரிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. இது மிக மிக முக்கியம். மேற்குலக நாடுகளின் மக்களின் அந்த ஆட்சியாளர்களினுடைய உளவியல் போரிலும் ஈரான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஹார்முஸ் நீரிணைப்பை பாருங்க, அது ஒரு திறந்த அதாவது ஒரு திறந்த பாதை இல்லை, அது இப்போ ஒரு சுங்கச்சாவடியா மாறிட்டு. ஆனா 28ஆம் தேதி, பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு முன்னால யார் வேணாலும், இந்த கப்பல் வேணாலும் போகலாம், இந்த கப்பல் வேணாலும் வரலாம். அமெரிக்கா குண்டு போட்டதோடைய விளைவு இன்றைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு டோல்கேட் மாதிரி போட்டு அதுல இன்றைக்கு பணம் கொடுத்து ஈரான் பணம் வாங்கி விட்டுருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சிலேயோ அவன் சொல்ற இது பண்ணணும். மின்னஞ்சல் மூலமா ஈரானுக்கு ஒரு ஏஜென்சிக்கு அனுப்பணும், அவங்க அந்த பணத்தை வாங்கிடுவாங்க. அப்போ இது என்ன நடந்துகிட்டு இருக்கு? இப்படிப்பட்ட அவமானம் நமக்கு தேவையா? உண்மையான மிகப்பெரிய அவமானம் இது. அப்புறம் இது போன்ற மீம்ஸ்களால் இந்த உலகத்தையே ஈரான் நிரப்பி கொண்டிருக்கிறது. ஜனாதிபதியை கேலி செய்வது, அவரை எப்ஸ்டீனுடைய அந்த என்ன சொல்றது வர்க்கத்திற்கான தலைவர் என்று சொல்றாங்க. நம் சொந்த கலாச்சாரத்தையும் சொந்த பண்பாடுகளையும் பயன்படுத்தி அமெரிக்காவை, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகையில ஒரு பாம்பாக சித்தரிக்கின்றார்கள். இப்ப நம்ம ஜனாதிபதி என்னன்னு சொன்னா, 1 மணி நேரம் ஒரு நேட்டோவை பிடிச்சு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கிறாரு. இது அவங்க சொல்றாங்க. அமெரிக்காவில் உள்ள அந்த பத்திரிகையாளர், அந்த தலைவர் சொல்றாங்க,
1 மணி நேரம் வந்து நேட்டோவை தாக்குறாரு. அடுத்த மணி நேரத்துல நீங்க வந்து ஹோர்முஸ் துறைமுகத்தை திறக்க போறோம், நீங்க எல்லாரும் வாங்க எனக்கு உதவி சொல்லுங்கன்னு, உதவி செய்யுங்க கூட வாங்கங்கிறாரு. இவங்க வரலன்னு உடனே நீங்க எல்லாம் கோழைகள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு இங்க? அவரிடம் ஒரு திட்டமும் இல்லை. உலகினுடைய போலீஸ்காரன் யாரு? வேர்ல்டு போலீஸ்மேன் அமெரிக்காவை தான் சொல்லுவாங்க. எந்த திட்டமும் இல்லை. ஒரு துப்பாக்கி மட்டும் இழக்கவில்லை. அதாவது துப்பாக்கினா ஆயுதத்தை மட்டும் இழக்கவில்லை. அவர் அவமதித்த அண்டை வீட்டுக்காரரிடம் வந்து பூட்டை திறக்கிறதுக்கு உதவி கேட்காரு. அண்டை வீட்டுக்காரர் யாரு? நேட்டோ. அந்த நாடுகளை போய் இந்த ஹோர்முஸ் துறைமுகத்தினுடைய அந்த பூட்டை திறங்கப்பான்னு அவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க. அமெரிக்கால ஒரு பத்திரிகையாளர் வந்து அந்த பெரிய அளவிற்கு டிவியில மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணக்கூடியவங்க, பெரிய அந்த ஷோ எல்லாம், அவங்க சொல்றாங்க, அதாவது உங்கள் பிடிவாதமான பாதுகாவலர்களே உங்களை அப்பாவி என்று அழைக்கும் போது, அதாவது உங்களுடைய கண்ணியம் என்பது ட்ரம்புக்கு சுத்தமாக போய்விட்டது, அமெரிக்காவுக்கு போய்விட்டது என்று அந்த அம்மையார் சொல்றாங்க. அப்புறம் ஒரே ராத்திரி பெய்ரூட்ல 258 பேர் இறக்கும் பொழுது, யார்? பெய்ரூட்னா லெபனான். அங்க இறக்கும் பொழுது எப்படி இருந்தாங்க? இஸ்ரேல் போய் குண்டு போட்டாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது குண்டு போடும்போது இத பற்றி கவலைப்படாம வெள்ளை மாளிகையில ஒரு தனியா உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்களே, 400 மில்லியன் பால் ரூம்ல நீங்க வெறிகொண்டு ஆடிக்கிட்டு இருந்தீங்களே, நமக்கு கீழே, நம்ம கால்களுக்கு கீழே சுங்கச்சாவடிகளுக்கு கிரிப்டோ பணம் போய்கொண்டிருக்கிறது. எனவே நான் உங்களிடம் கேட்கிறேன், இந்த போர் நிறுத்தம் இது ஒரு என்ன வழிக்கு நம்மளை கொண்டு சென்று விட்டிருக்கிறது என்பதை பாருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்பவும் வருத்தத்தோடு ஒரு பகடி பண்ணி நாம் வீழ்ந்து விட்டோம், அவமானகரமாக வீழ்ந்து விட்டோம்னு சொல்லி ஈரானுடைய ஆயுதங்களை விட அவங்க இந்த மீம்ஸ் கார்ட்டூன்ஸ் போடுறாங்களே, இது வந்து அமெரிக்க மக்களை மிகப்பெரிய அளவுக்கு, அமெரிக்க அந்த அதிகாரிகளையும் அமெரிக்க ஆட்சியாளர்களையும் மிகப்பெரிய அளவுக்கு பாதித்திருக்கிறது. ஈரான் வல்லரசாக எழுந்திருக்கிறது, ட்ரம்ப் கீழே விழுந்து விட்டார் என்று சொல்லக்கூடிய செய்தியை இந்த கடைசி செய்தியில் பார்க்கிறோம். எனவே இந்த செய்திகளுடன் இன்றைய நிகழ்வை முடித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.